வணக்கம் யுவர்ஸ், இன்றைக்கி நான் பூரி தான் பண்ணுறேன். பூரியில் கோதுமை மாவில் 2 ஸ்பூன் ரவை போட்டு தேவையான உப்பு ஓமம்லாம் போட்டு தண்ணி விட்டு நல்லா பசைஞ்சிக்கணும். திக்காக பசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டி 3 பாகமாக உருட்டிட்டு அதை நல்லா அடித்தேங்கன்னா சூப்பராக மெத்து மெத்துன்னு பூரி இருக்கும். இந்த மாதிரி அந்த உருண்டையை என்ன பண்ணுறேன், நான் இப்படி டம்முன்னு அடிக்கிறேன். அடிச்சுட்டு அதை எப்படி உருட்டுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி உருட்டணும். இந்த மாதிரி உருட்டினதை 2 விரல் வச்சு ஒரே சைஸாக பிச்சைங்கன்னா பூரி ஒரே சைஸில் வரும். ஒரு ரவுண்டாக அழகாக இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சுட்டு உருட்டி வச்சுக்கணும். இந்த பூரியில் பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ரவை போட்டிருக்கேன். அதனால் பூரி உப்பினது பிய்யாது. இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா மாவை தொட்டுண்டு கொஞ்சம் திக்காக இட்டுக்கணும் பூரியை. அப்போ தான் நல்லா உப்பி வரும். உப்பின பூரி அப்படியே இருக்கணும்னா 2 ஸ்பூன் ரவை. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் கொதிக்கணும். கொதித்த உடனே நீங்கள் பூரி போட்டிங்கன்னா பூரி ஜம்முன்னு செவந்து சூப்பராக வந்துடுது. ஸோ தொட்டுக்கையும் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு மசால். உங்களுக்கு இந்த பூரியும் உருளைக்கிழங்கும் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே எம்மி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.